ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து தைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஷோல்டர் மட்டும் ஒரு பக்கம் லூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி மிஸ்டேக் வந்திருக்கும் அப்படிங்கிறத நான் வீடியோவாக சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டெய்லரிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ப்ளவுஸ் வந்து எல்லா சைஸுக்கும் எல்லா அளவுகளோடையும் பர்ஃபெக்டாக நீங்கள் அந்த பேட்டர்னை வாங்கினீங்கன்னா அப்படியே ப்ளவுஸ் மேலே போட்டு கட்டிங் வந்து போட்டு ஈஸியாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி பேட்டர்ன் போட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன சைஸ் ப்ளவுஸ் பேட்டர்ன் வேணும் அப்படின்னாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய டெய்லரிங் வீடியோஸ் இருக்குது, தேவைப்படுறவங்க மறக்காமல் பாருங்கள். இப்போ வாங்க அவங்க சொன்ன அந்த கம்ப்ளைண்ட் வந்து என்ன, அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன். அவங்க வந்து தைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஷோல்டர் சைடில் மேலேருந்து இறங்கி லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க பண்ண மிஸ்டேக் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த அளவுக்கு ஷோல்டர் வந்து 2 பக்கமாக அரை இன்ச்சு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க பிடிச்சி தைக்கும்போது ஒரு சைடில் அரை இன்ச்சு தைச்சிருப்பாங்க, ஒரு சைடில் அரை இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக தைச்சிருப்பாங்க. அதனால அந்த ஷோல்டரில் லூஸாக இருக்க மாதிரி தெரியும், கழுத்து பகுதியில் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். ரெண்டாவதாக என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத்து வந்து நம்ம வந்து 6 இன்ச்சுக்கு வெட்டி எடுத்திருப்போம். ஆனால் நம்ம தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு இடம் விட்டுருப்போம். அவங்க வந்து அரை இன்ச் அளவுக்கு தைச்சிருப்பாங்க. ஒரு சைடில் 1/4 இன்ச் அளவுக்கு கரெக்டாக தைச்சு முடிச்சிருப்பாங்க ஃப்ரண்ட்டில். அடுத்த சைடில் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உள்ளே தள்ளி தைச்சிருப்பாங்க. அதனால அந்த ஒரு சைடில் மட்டும் கழுத்து அவங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த கம்ப்ளைண்ட் வர்றதுக்கான காரணம். அவங்க இது தவிர்த்து வேறு ஏதாவது மிஸ்டேக் பண்ணாங்களா அப்படிங்கிறத நம்ம அவங்க கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 மிஸ்டேக் அவங்க பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த அளவு வரும். இல்லை அப்படின்னா கழுத்தோட அகலத்தை இறக்கத்தை அவங்க அதிகப்படுத்தியிருப்பாங்க. இந்த 3 கம்ப்ளைண்ட்ஸில் ஏதாவது ஒன்று வந்து நார்மலாக அவங்க கொடுக்குற அளவு ப்ளவுஸை விட இவங்க எடுத்திருக்க அளவு கொஞ்சம் இறக்கம் அதிகமாக வச்சுருப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும். கழுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 சைடும் நம்ம ஈவனாக எடுத்திருக்கோம். ஒரு சைடு வந்து கரெக்டாக தைச்சிடுறாங்க, இன்னொரு சைடு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கம்மியாக தைச்சிடுறாங்க. அதனால தான் அந்த மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த பக்கம் கம்மியாக தைச்சிருக்காங்களோ அந்த பக்கம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் 2 பக்கமே சிசர் கட் போட்டு வச்சு கழுத்தோட ஷோல்டரை பிடிங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சைடில் ரெண்டுமே ஈவனாக 1/4 இன்ச் வர மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு சைடு கரெக்டாக 1/4 இன்ச் அளவுக்கு தைச்சு முடிச்சிடுறாங்க. அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த 1/4 இன்ச்சை விட தள்ளி ஒரு நூல் அளவாவது தள்ளி போட்டாலுமே அந்த லூஸ் வந்து முன்னாடி கரெக்டாக காட்டிடும். இப்போ இந்த மாதிரி தையலை வந்து இறக்கி போட்டுடுறாங்க, தள்ளி போட்டிருக்காங்க, கொடுத்த அளவை விட தள்ளி போட்டிருக்காங்க. அதனால அந்த மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலாக கழுத்தோட அகலம் உயரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை விட இவங்க எக்ஸ்ட்ரா அளவு வச்சு தைச்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த முன்னாடி வந்து லூஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இவங்க வந்து எனக்கு ஒரு சைடு மட்டும்தான் அப்படி வருதுங்கிறாங்க. அதனால நான் இந்த ரீசன் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி மிஸ்டேக்கு யாரெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் மெசேஜில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. வேறு ஏதாவது டெய்லரிங் டவுட்டு இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பாருங்கள். நன்றி.